சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, வடமாடு மஞ்சு விரட்டு போன்ற நிகழ்ச்சிகளை வந்து பொங்கல் திருநாளை அடுத்து வந்து நடத்துவது வந்து வழக்கமாக வந்துக்கிட்டு இருக்குது. இதனை வந்து தொடர்ந்து நம்மளுக்கு இந்த வருடம் நிலையான நெறிமுறைகளை வந்து தமிழக அரசு வந்து விதித்துள்ளது. எந்த விதமான நெறிமுறைகள்லாம் பின்பற்றி இந்த நிகழ்ச்சிகள் வந்து நடத்த வேண்டும் என்றது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து நானும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் வந்து அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள், அந்தந்த நிகழ்ச்சிகளினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து இங்கு அழைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்களுக்கு கொரோனா தொற்று சம்பந்தப்பட்ட நெறிமுறைகள் அனைத்துமே வந்து பின்பற்ற வேண்டும் என்றது வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அவர்களும் அனைத்துமே வந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எந்த விதமான அசம்பாவங்கள் வந்து நடக்காமல் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போன்ற விளையாட்டுகள் வந்து நடத்துவதற்கு வந்து உறுதி கொடுத்துருக்குறாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்டில் பொறுத்தவரை இப்போ சிராவயல் மஞ்சு விரட்டு வந்து முதல்ல நடத்தக்கூடிய வந்து முதல் நிகழ்ச்சியாக இருக்கிறது. தமிழக இந்த பொங்கல் திருநாள் அடுத்த நாள் வந்து 16ஆம் தேதி வந்து அந்த நிகழ்ச்சி ஆக்சுவலாக வந்து நடத்த வேண்டிய நிகழ்ச்சி இருக்கிறது. அன்னைக்கு வந்து நம்ம கொரோனாவுக்காக வந்து லாக்டவுன் விதித்ததுனால விழா கமிட்டிக்கு வந்து அது 17ஆம் தேதி திங்கட்கிழமை நடத்துறதுக்கு வந்து சொல்லியிருக்கிறோம். அவங்களுக்கும் அது வந்து முழு சம்மதத்துடன் வந்து ஒத்துக்கொண்டார்கள். அதனை தொடர்ந்து 17ஆம் தேதி தான் சிராவயல் மஞ்சு விரட்டு வந்து நடத்த போவதென்று அறிவித்திருக்கிறோம். அதுக்கு அடுத்த நாளான 18ஆம் தேதி வந்து கண்டுப்பட்டியில் வந்து நடக்கப் போகிறது. அப்படி இந்த மாதம் அடுத்த மாதம் வரக்கூடிய எல்லா நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து அழைத்து அவங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டுகள் வந்து பார்வையாளர்கள் வந்து 150 பேர் வரலாம் என்றும், மாடுபிடி வீரர்கள் வந்து அவர்கள் வந்து ஒவ்வொரு மாட்டுடன் வந்து இதில் வீரர்கள் பொறுத்தவரை 2 டோஸ் வந்து தடுப்பூசி செலுத்திருக்கணும். 2 நாள் முன்னாடி வந்து கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வந்துடணும். நெகட்டிவ் இருந்தால் தான் அனுமதிக்கப்படுவார்கள். அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு மாட்டினுடன் வந்து 10-15 பேர் வந்து வரது வந்து வழக்கமாக இருக்கிறது. அதை கட்டுப்படுத்தி மாட்டினுடைய உரிமையாளர், அதனுடைய நன்கு பழக்கம் இருக்கிற ஒரு உதவியாளர் வந்து ஒவ்வொரு மாட்டுக்கு 2 பேர் வீதம் வந்து அனுமதிக்கப்படுவார்கள். அதுபோல் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் வந்து 14லிருந்து 16 வரைக்கும் நடத்துறதுக்காக திட்டமிட்டிருந்தோம். தற்பொழுது தமிழக அரசு விடுத்திருக்கின்ற கூடுதல் வழிமுறைகளின் அடிப்படையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு முழு ஊரடங்கு வந்து அறிவித்ததின் காரணமாக அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு இந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடத்த இருக்கவாக இருந்தது. முழு ஊரடங்கு அன்றைக்கு நடத்துவதில் பல சிக்கல்கள் ஏற்படும் என்கிற காரணத்தினால ஊர் மக்களுடன் கலந்தாலோசித்து, விழா குழுவினருடன் கலந்தாலோசித்து அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு வர 17ஆம் தேதி திங்கட்கிழமை நடத்துறதுக்கு நம்ம முடிவெடுத்திருக்கிறோம். அது வந்து அனைத்து மக்களுக்கும் தெரிவிப்பதற்கு தான் இந்த ப்ரெஸ் மீட் வந்து இருக்கோம். கட்டுப்பாடுகள் ஏற்கனவே நேற்று விரிவாக நம்ம பேசினோம். அதே கட்டுப்பாடுகளுடன் திங்கட்கிழமை அன்றைக்கு வந்து அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடைபெற்றுங்கிறதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சார், இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா சார்? எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க? ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு 3 மணிக்கு ஆரம்பிக்கும். நாளைக்கு ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தொடரும். இன்னைக்கு 3 மணியில் ஆரம்பிச்சு இல்லை 3 ஜல்லிக்கட்டுக்கும் சேர்ந்து தான் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்க 3 ஜல்லிக்கட்டுக்கும் பங்கேற்கிறதுக்கு அவனுடைய முன்னுரிமை அடிப்படையில் பதிவு செய்யலாம். அவனியாபுரம் ஃபஸ்ட்டு, செகண்டு பாலமேடு, 3 அலங்கநல்லூர், அவங்க எப்படி விரும்புகிறாங்களோ அந்த முன்னுரிமை அடிப்படையில் பதிவு செய்யலாம். சார், 3மே ஒரே நாளுக்குள்ள முடிச்சிடணுங்கிறீங்க, அப்படிதானே? ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரே நாளில் முடிச்சிடணும். இன்னைக்கு 3 மணிலேருந்து நாளைக்கு 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருவோம். வெளியூர் பார்வையாளர்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் வருவாங்க? வெளியூர் பார்வையாளர்கள் வந்து பார்வையாளர்களே வந்து முன்கூட்டி பாஸ் வாங்கி தான் அனுமதிக்க போகிறாங்க. ஸோ அதனால் வெளியூர் மக்களுக்கு வந்து நம்ம பாஸ் கொடுக்கறதுலேயே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போகிறோம். பாஸ் இல்லாமல் யாருக்கும் வந்து பார்வையாளராக அனுமதிக்க மாட்டோம். அந்த 150 பேருன்றது எந்த அடிப்படையில் சார்? அவங்க முன்னுரிமை அடிப்படையில்
முதல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் அடிப்படையில் இல்லை ஆமாம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். நீங்கள் யாரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நம்ம பாஸ் கொடுப்போம். ஆன்லைன் மூலமாக சார்? இல்லை, அது வந்து நம்ம ஃபிசிக்கலி தான் கொடுப்போம். மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல எங்க இருந்தாலும் வரலாமா சார் ஜல்லிக்கட்டுக்கு பார்வையாளர்கள்? அந்த அலங்கநல்லூர் பகுதியிலேருந்து அவங்க வரலாம். மற்றபடி இது அவனியாபுரம் பாலமேலாம் அந்தந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் வந்து பங்கேற்றுக் கொள்ளலாம். சார் ஐஜி சார் சொல்லும்போது கிராமத்துக்கு வர்றதை தவிர்க்கிறது நல்லதுன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே அதை டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்கிற மாதிரி, மீதி பேர் வந்து ஒளிபரப்பு டிவியில் நடக்கிறத வந்து பார்த்துக்கணுமாறு அன்புடன்.